அது தெரியணும்ல. எதை அல்லாஹ் மாத்தி இருக்கிறான் அன்பர்கள்? அல்லாஹ் நமக்கும் சொல்றான், என்ன கொடுக்கறதுன்னா உனக்கும் கொடுக்கறது. மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்க. அவனுக்கு உதாரணம் ஒரு வித்தை போன்ற, அரிசியோ பருப்போ கோதுமையோ கேழ்வரகோ ஒரு வித்தை போன்ற. ஒரு வித்து நீ பூமியில போடு, அது முளைக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? கமஸலி ஹப்பத்தின் ஃபீ குல்லி ஹப்பத்தின் அம்பதத்து சபஅ சனாபில. அது பணக்குதுன்னு சொல்ற நெல் நாத்து நட்டு அன்பர்கள் மேல வந்து 7 களையா வரும். ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. ஒவ்வொரு கிளையிலையும் 100 தானியம் வச்சிருக்கோம். அப்ப என்னாச்சு? 700. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில நீ இஹ்லாஸுடன் வியாபாரம் செஞ்சா நீ அல்லாஹ் கூட செய்யும். எங்கே போய் வியாபாரம் செய்யணும்? ஏமாற இடத்துல வியாபாரம் செய்யற, லாட்டரி சீட்டு போடுற, அது போடுற, இது போடுற. அல்லாஹ் சொன்னா என் பாதையில செஞ்சுவான். நீ பூமியில ஒரு வித்து போட்டால் எப்படி அதை 7 களையாகி 700 நெல்லாகிறனும், நீ போடுற ஒன்றை நான் 700ஆக பெருக்குவேன், கொடுப்பேன், டைமா கொடுப்பேன். என்ன நம்பனா கொடுப்பேன். அன்பர்கள் நம்பக்கூடியவர்கள் கொடுத்து வாங்கிக்கிட்டே இருக்கு. நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் இடத்துல கொடுத்து மறுபடியும் வாங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதியில உண்மையானவன், அல்லாஹ் வாக்கு மாறாதவன், தன் வாக்கை நிறைவேற்ற முடியும். விளங்குச்சுங்களா? ஆகையினால் அன்பர்கள் அதற்கு தூங்கி போட்டு அவர் பாட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல முடியும்? கேட்கவும் பயமா. அல்லாஹ் எதையும் எப்படியும். அதனால் நண்பர்களே, நாம் தீயவர்களாக இருந்தாலும் நம்மையும் அல்லாஹ் அல்லாஹ் நல்லடியார்கள், இறை நேசர்களாக, வலிமார்களாக மாற்ற சக்தி அல்லாஹ். நமக்கு சுயமா எதுவும் இல்லை. நீ சுயமா ஒண்ணும் இல்லைன்னு விளங்கிக்கணும். உன்னை எல்லாமா நான் மாத்திக்காம நீ வந்து நான் தான் எல்லான்னு சொல்றது. அதனால உன்னை அதோட விட்டேன். கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன், நீ மல்லாரு கொட்டாங்குச்சி தண்ணியில மல்லாரு கொஞ்சோண்டு கிடைச்சோம். நண்பர்கள் சொல்லுவாங்க படம், எவ்வளவு நீ இல்லாம ஆசிரியா அவ்வளவு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை, தன்னுடைய வல்லமைகளை ஒன்னிலேயே காட்டான். நீ இல்லாம ஆகும். நீ கொஞ்சோண்டு சேதாகினும் அற்புதம் வந்துட்டா அதையே பொய் கராமத்தை ஜோடிச்சு பயணம் ஆரம்பிச்சு. 2 பேரும் தயார் பண்ணி 2 முறியதை தயார் பண்ணிக்கணும். நீ உடல் ஒரு மூட்டை, எங்க அதற்கு இப்படி கராமத்து வந்துச்சு, எங்க அதற்கு இப்படி கராமத்து வந்துச்சு என்று 2 பேரும் பொய் கராமத்து செய்ய சொல்லி. நண்பர்கள், நீ அதெல்லாம் இது வியாபாரம் செய்ய வேண்டியது. உள்ளபடி கராமத்துள்ள மனுஷனா இருந்தா கராமத்தை மறைக்கிறது அவன் பேர வாஜிபு. கராமத்துங்கிற அற்புத சக்தி நிகழக்கூடியவனாக இருந்தால் தன்னுடைய கராமத்தை மறைக்கிறது அது வாஜிப், பலியாயிரும். கராமத்தை அம்பலப்படுத்த அது கஷ்பு அல் கராமத்து ஹைது ரிஜால். எப்படி பொம்பளைக்கு ஹைது வந்தா மறைப்பாடும் அப்படி மறைப்பான் ஒரு ஆரிஃப் இறைஞானி தனக்கு கஷ்புனா ஞானதிஷ். அதாவது சொல்லாம கொள்ளாம பிறர் நினைக்கிறது, போறது, வர்றது, அங்க நடக்கிறது சம்பவங்கள் செய்தி சொல்லி கஷ்புன்னு சொல்லி. கராமத்துன்னு சொன்னா அற்புத சக்தி. இதை எப்படி மறைப்பான்? வலி இறைநேசனா இருந்தால் எப்படி பொம்பளை ஹைது வந்தா மறைக்கிறாள் அப்படி அது கஷ்பு, அது கராமாத். ஆக சரிப்பா, அது பேச்சு. அல்லாஹ் எப்படி மாறும்? நம்மளையும் அல்லாஹ் மாற்றணும். மாயூசி வேண்டியது, நம்பிக்கை குறவு தேவையில்லை. நீ ஆசைப்படணும்ல. நீ என்ன ஆசைப்படுற? நான் ஒரு அரசனாக வந்து சாக வேண்டும், நான் பெரிய மந்திரியாக வந்து சாக வேண்டும், எம்பி ஆகி சாக வேண்டும், எம்எல்ஏ ஆகி சாக வேண்டும், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அந்த பதவிக்காக வந்து சாகணும். நீ ஆசை என்ன வைக்கிற? ரப்பே உன்னுடைய காதலனாக சாகும், இறை நேசனாகி சாகும். அந்த ஆசை நீ வச்சா அதுக்கு நான் உதவி செய்யறேன். உன்னுடைய ஆசை, உன்னுடைய தேட்டம், உன்னுடைய ஆசையே இல்லை. ஆசை இல்லாத, தேட்டம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் திணிக்கிற பழக்கம் இல்லை. நீ வெறுத்துக்கிட்டே இருப்ப, அல்லா திணிச்சுக்கிட்டே இருப்பான. நீ தேவை உள்ளவன தேவையில்லாத மாதிரி நடிக்கிற. ஒவ்வொரு வினாடி உனக்கு அல்லாவுடைய தயவு தேவை இருக்கு. நீ தேவையில்லாதவன் மாதிரி நடிக்கிற. அல்லா தேவை இல்லாதவன். அல்லாவுக்கு எந்த தேவை, யாருக்கும் எந்த தேவையும் இல்லை. எல்லாரும் தொழுகுங்கிற தேவை அல்லாவுக்கு இல்லை. எல்லாரும் தொழுகிறதுனால அல்லாவுடைய அந்தஸ்து கூடுறது இல்லை. யாரும் தொழுகாததுனால அல்லாவுடைய அந்தஸ்து குறைகிறது இல்லை. ஈமான் கொண்டவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு யாரிடத்தும் எதுவும் தேவையில்லை.
பிறருடைய தேவையை கொண்டு வாழ்பவன் அல்லாஹ் இல்லை. அதாச்சும் வழங்கியிருக்கிறோம். அல்லாஹ் தன்னிலே தானாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு பிறருடைய சப்போர்ட் எல்லாம் தேவையில்லைங்க. அப்போ மக்கள் எல்லாம் தொழுது அல்லாஹ்வுக்கு சகாயம் ஜாஸ்தியா, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடிருமா? இல்ல எல்லாரும் அல்லாஹ்வை கைவிட்டுட்டு அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைஞ்சிருமா? அப்படி இல்லை அன்பர்களே. ஹுவ அலான கமா கான அலை. சிறுசைகளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் எப்படி இருந்தானோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறான். அகில உலகத்துல இப்ப இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. 600 கோடியில 100 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம், 500 கோடி முஸ்லீம் அல்லாதவன் தான் இருக்கிறான். எல்லாரும் பாவம் செய்யறான், அக்கிரமங்கள் நடக்குது, என்னென்னமோ நடக்குது. இது அனைத்தையும் பார்த்துக்கிட்டு அல்லாஹ் சும்மா இருக்கு. ஏன் சும்மா இருக்கிறான்? எனக்கு தேவையில்லை. ஓ ஈமானும் தேவையில்லை, ஓ அமலும் தேவையில்லை. எனக்கு தேவையில்லை, உனக்கு தேவை, அதனால கடமையா? நமக்கு தேவைங்க. ஈமான் நமக்கு தேவை, இஸ்லாம் நமக்கு தேவை, குர்ஆன் நமக்கு தேவை, ஹதீஸ் நமக்கு தேவை, தொழுகை நமக்கு தேவை, நோன்பு நமக்கு தேவை. சுருங்க சொன்னால் சன்மார்க்கம் நமக்கு தேவை, அல்லாஹ்வுக்கு. அது அல்லாஹ் கொடுத்தான். அதை விளங்குறதுல கொஞ்சம் தாறுமாறாம். ஆக விளங்கிங்க எல்லா வசதிகளுக்கும் மூல ஒண்ணு. இன்னொரு சர்க்கரம் சொல்லுங்க, அதுலேயாவது நம்பிக்கை வருதான்னு பாவம். இந்த ஆரிஃபீன்களுடைய பாதையின் பட்டியல், சூஃபியாக்களுடைய பட்டியல் பாருங்க. ஆயிரக்கணக்கான தடவை சொன்னது அவங்க பேர். கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு தேடணும். இல்லைங்க இடையில பிரேக் கொடுக்கணும். அந்த பேர் சிந்தனைக்கு வரல. ஏன் வரல? யாருக்கு இடையில பிரேக் போட்டு அல்லா காட்டுவோம். சரளமா வந்துகிட்டே இருந்தா ஏன் வித்தேடுவான்? அவனு சமயத்தில் படிச்சு எடுத்துக்கும். பாத்தீங்களா, ஒரு வினாடி நிறுத்தாம நான் எப்படி பேசின பாத்தீங்களா, என் சாமர்த்தியத்தை பாத்தீங்களா, கெட்டிக்காரத்தனம். அதனால அல்லாஹ் ஒன்னதில்லை அது என்னதுன்னு காட்டுறதுக்காக ஒரு பிரேக் போட்டு. இந்த ஆரிஃபீன்கள் இறைஞானிகளுடைய பட்டியல ஒரு மகானுடைய பேரை சொல்ல வாயிடுது பேர் மாறும். உள்ளுக்குள்ளால மன்னிப்பு தேவைன்னா அல்லாஹ் மன்னிச்சிடலாம். ஏன் இது என்ன வச்சிருக்கிறது, படைச்சிருக்கிறது நீ தான், நீ உட்கார வச்சது நீ தான், பேச வைக்கிறது நீ தான், அருளை கொடுக்கிறது நீ தான். எல்லாம் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா யாவும் அவர்களுக்கு பேர் ஃபுதைல் பின் அயாத் ரஹ்மத்துல்லாஹ். இறைஞானிகளுடைய பட்டியல், அவுலியாக்களுடைய பட்டியல் தான் அவங்க பேரு. அவர்கள் ஆரம்ப காலத்தில் பிறந்த உடனே இறைஞானியா போயிட்டு, பிறந்த உடனே வலியா போயிட்டு, ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் கொள்ளை கூட்டத்துக்கு தலைமை தாங்க. ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக்கிட்டு நீண்ட சரத்தரும். இப்ப அந்த சரத்தரத்தை சொல்றதுக்காக பயானிக்கு சபை கூட்டம் நாயில பாடம் வரணும். என்ன சேர்ந்து எடுத்த உடனே கோயில் சட்டை அல்லாதுல கயிறு வச்சிருக்கோம். இப்ப அந்த ஃபுதைல் பின் அயாத் கொள்ளை கூட்டத்துக்கு தலைவராக இருந்த அந்த மகான் நீண்ட காலம் கொள்ளை எடுத்து வாழ்ந்தவர்கள் ஒரு நேரம் தௌபா செய்தார்கள். ஏன்? அவர்கள் கொள்ளையடிக்க காலத்திலையும் தொழுகக்கூடியவர்களாக ஒரு நாள் காட்டுல கூடார அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சு கொள்ளை கூட்டம் கொள்ளடிக்க போயிடுச்சு. இவங்க கூடாரத்துல வந்து தொழுது வணங்கி தஸ்பீ செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு துஆ கேட்டுட்டு அந்த பக்கமா ஒரு வியாபாரிகள் கூட்டம். அவங்களுக்கு யாரு ஃபுதைல் பின் அயாத் எப்படி இருப்பாங்கன்னு அடையாளம் தெரியும். இந்த மகான் காட்டுல நடுகாட்டுல கூடாரம் அடிச்சிட்டு இருக்கிறார். அவங்களுடைய பாதர் அந்த ஆளுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வரோம், எங்கள்கிட்ட கொஞ்சம் லாபம் சம்பாதிச்ச காசு பணம் இருக்கு. இந்த காட்டுல ஃபுதைல் பின் அயாத் யாரோ ஒரு கொள்ளை கூட்ட தலைவர் இருக்கிறார், எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிடறாங்க. அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. ராவு பொழுது நீங்க இந்த கூடாரத்துல வச்சிருந்து அவங்க தான் அது அவங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தான் சொல்றாங்க. இதை ராவு வச்சிருந்து காலையில கொடுத்தா உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இது அமானிதமா ராவு வச்சிருந்து கொடுங்க. அது சொன்னா சந்தோஷமா காலையில சந்தோஷமா எடுத்து. அவர்களும் அதுல இருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்பிக்கையான காசு. நண்பர்கள் இஷா நேரம் வந்துருச்சு. இஷா நேரம் வந்தா வந்துச்சு கொடுக்கும். அப்ப சொன்னாங்க இப்ப நம்ம தொழுதுருவோமே. ஒருத்தர் தொழு வைக்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க நீங்க தொழு வைங்க, பார்த்தா அவங்க பெரியவங்களா தெரியும். இல்ல இல்ல நீங்க தொழு வைங்க. ஆக ஒருத்தர் தொழு வச்சாங்க. தொழுக வைத்தவர் இஷா தொழுகையில சத்தம் போட்டு ஓதும். ஜெயலி சத்தம் போட்டு ஓதும் இல்ல அல்லம் சூராமோ அல்லம் சூரம். அவர் ஓதும் போது ஒரு ஆயத்து வந்துட்டார். அந்த ஆயத்துல என்ன சொல்றாங்களா,
அலம் யானி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய தியானத்து, அல்லாஹ்வுடைய பேரை கேட்டா, அல்லாஹ்வுடைய நல்லுபதேசங்களை கேட்டால் பயந்து நடுங்க வேண்டிய நேரம் ஈமான் கொண்டவர்களுக்கு இன்னும் வர இல்லையான்னு கேட்கிறான். அந்த ஆயத்தை அந்த தொழுகம் வந்தவர் கூடுதல் ஒருத்தர் தொழு வச்சு ஓதுனவங்க அதற்கு பின்னால சப்புல நின்றாங்களே அவர்களுக்கு பரவச நிலம். எனக்கு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. ஆனா அதுக்கு பிறகு தௌபா செஞ்சுட்டாங்க. அந்த தொழிலை விட்டு தௌபா செஞ்சாங்க. தௌபாண்டா என்ன அதுவும் நீங்க விளங்கி வச்சிருக்கீங்க. நாம செய்யறோமே தௌபா அதான் திருநதான் கொள்ளை அடிச்சது அடிச்சதான் விதவைகள் சொக்க புடுங்கினது புடுங்கினதான் எத்தி முடியும் முதல்ல சாப்பிட்டது சாப்பிட்டதான். இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ஃபீ புத்தூன் அம்வாலல் யதாமா क्या है? இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரான். இவ்வளவு பெரிய சபையில் ஒரு ஹாப்ஸ் ஆகிக்க. சரி, அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் ஆஃபியத். எத்தீமுடைய சொத்தை சாப்பிட்டா வயிற்றுல நெருப்பை தான் கொட்டிக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னமா யாக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. அவன் வயிற்றுல நெருப்பை வைக்கிறான். எத்தீமுடா விளங்குங்களா? ஹாப்பே யாராவது மொத்தா போயிட்டா அண்ணன் தம்பி இருப்பான். இப்ப அந்த எத்தீமுக்கு சொத்து பத்து இருக்கும். அதை பராமரிச்சு அவன் மேஜர் ஆனவன ஒப்படைக்கணும். மேஜர் ஆகிறதுக்குள்ளார அவன் சொத்தெல்லாம் காலி பண்ணி தான் பிள்ளைகளுக்கு எழுதிடும். அவனுக்கு கணக்கு எழுதி வச்சிருவோம். காலேஜில் படிக்க வச்சது, ஹாஸ்பிட்டல் செஞ்சது, ட்ரெஸ் தைச்சது, அது தைச்சது, வைத்தியம் பார்த்தது, போனது சொல்லிட்டு கணக்கை முடிச்சு தான் பிள்ளை நெய்யில கை கழுவணும்னு சொல்லிட்டு வச்சிருவான். அல்லாஹ் சொல்றான், எத்தீமுடைய சொத்து தின்னா வயிற்றுல நெருப்ப ரொப்பரான்னு சொல்றான். அன்பர்களே, இப்ப நம்ம காலத்து தௌபாண்டா என்ன? செஞ்சதுதான். அன்னி சிருஷ்டிகளுக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு செஞ்ச துரோகம் தான். அது தௌபாவை நம்ம தப்பா பயன்படுத்தணும். அதுக்காக சொல்லணும். இவன் தௌபாண்டா என்ன வரணும்னா ஷபே பராத் வரும், ஷாபான் 15, ரமதான் 27 லைலத்துல் கத்ர் வரும். அந்த 2 ராவு தௌபா செஞ்சுட்டோம் சொன்னா ஊரை அடிச்சு உரையில போட்டோமே, யார் யார் சொத்தால அபகரிச்சிருந்தோமோ எல்லாம் மன்னிப்பு. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதுக்கு பேர் தௌபாவே இருக்கு. தௌபாவுடைய வகையை நமக்கு அர்த்தம் தெரியுது. தௌபா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு தௌபா செஞ்சா அல்லாஹ்வுக்கு செய்த துரோகம் இருக்கு. யா அல்லாஹ், நான் தொழுகையிலே தொழுகை எடுத்துக்கிறேன், நோம்பு வைக்காம இருந்தே நோம்பு வச்சுக்கிறேன், ஜகாத்து கொடுக்காம இத்தனை வருஷம் கணக்கு பார்த்து 10 வருஷம் ஜகாத்து கொடுத்துடுறேன், இவ்வளவு காசு இருந்து ஹஜ்ஜை பிற்படுத்திட்டு ஹஜ்ஜுக்கு போயிடுறேன். இது தௌபா அல்லாஹ்வுக்கு. அதே நேரம் அல்லாஹ்வுக்கு செய்த தௌபா அடியார்களுடைய விஷயத்துல என்ன? யா அல்லாஹ், இன்னாருடைய சொத்தை அவனுக்கு தெரியாம நான் எடுத்தேன். ஒரு நாள் கல்லாவில் உட்கார வச்சான், 500 வெள்ளி திருநப்பே அவனுக்கு தெரியாது. இப்ப மரியாதையை கொடுத்ததே நான் மன்னிச்சது அல்லான்னு சொல்லணும். அவன்கிட்ட கொடுத்து விட்டு நீ மன்னிப்பு கேட்கணும். நீ எல்லாரையும் முழுங்கி விட்டு லைலத்துல் கத்ர் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யணும் ஒட்டு மொத்தமா நினைக்கிறேன். அன்பர்களே, இது தௌபாவை விளங்குறதுக்காக சொல்லணும். அப்போ இந்த விளக்கப்படி மார்க்க சட்டப்படி ஹஜ்ரத் ஃபுதைல் பின் அயாத் தாங்க கொள்ளை அடிச்ச பொருட்கள் எல்லாம் திருப்பி கொடுத்தாரு. அதுல சர்க்கரை சுருக்கும் ஒரு யூதனுக்கு சேர வேண்டிய சொத்து கொஞ்சம் இருந்துச்சு. அவன் வியாபாரத்துக்கு போயிட்டு புடிங்கிட்டு விட்டான். அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தா, யூதன்கிட்ட கொண்டு போய் வாபஸ் பண்ணா, நான் தௌபா செஞ்சுட்டேன். தௌபாவுக்கு அர்த்தம் அல்லாஹ்வுக்கு செய்த துரோகத்துக்கு அல்லாஹ்விட மன்னிப்பு, சிறுஸ்திகளுக்கு அடியார்களுக்கு செய்த துரோகத்துக்கு அடியார்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். அவங்க ஹக்கா திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கணும், கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்ப அல்லாஹ்வும் மன்னிச்சிருக்கணும். சிறுஸ்திகளுக்கு பாக்கி இருந்தா முடியாதுங்க. ரொம்ப பேர் கடன் வாங்கினா வாங்கும் போது நான் என்ன சொல்றேன், வாங்கும் போதே நீயத்து என்ன வாங்குறதே அதான் திருப்பி கொடுத்தா மகசத்தை தான் இங்க கொடுக்கறது கடனா. அதுக்கு பேரு ஹதீஸ்ல வாங்குற கடனை கொடுக்கற நீயத்து இல்லாம வாங்கினா திருட்டு போயிடும். திருடனுக்கு ஒரு வித்தியாசம் என்ன? அவன் தெரியாம எடுத்துக்கிட்டான், நீ தெரிஞ்சு கேட்டு வாங்கின, வாங்கும் போது நீயத்தை நான் திருப்பி கொடுக்கறது இல்லை, நீ திருடனே தான் தாக்க சொல்ல. நண்பர்களே, பயப்படுங்க, அல்லாஹ் பயப்படுங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு பேரு ஹுக்கூக்குல்லாஹ். அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகளுக்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைக்கு பேரு ஹுக்கூக்குல் இபாத். அப்ப சிருஷ்டிகளுடைய விஷயத்துல மாட்டிக்கு வரும்போது அல்லாஹ்வுக்கு எல்லாம் செஞ்சிருப்பான், சிருஷ்டிகளுக்கு துரோகம் செஞ்சிருப்பான், மாஷல்ல மாட்டி நல்லா காப்பான். இப்ப ஃபுதைல் பின் அயாத் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி கொண்டு போய் அந்த யூதன்ட புடுங்கின சாமான கொடுக்க போனான். அவன் சொன்னா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை நம்ப முடியாது, அவ்வளவு சீக்கிரம் நம்ப முடியாது.
ஏன்னா இன்னைக்கு நீ கொள்ள அடிச்ச சாம கொஞ்சம், இதை ரொம்ப பெரிய தக்குவா மாதிரி திருப்பி கொடுத்துட்டு சில பேர் தங்களுடைய தக்குவா அப்படி காமிச்சுட்டு ஒரு மக்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கிடும். விளங்குச்சுங்களா? நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல 6ஆம் வகுப்புல ஆஷாட குதின்னு ஒரு கதை வந்துச்சு. அது பள்ளிக்கூடத்து பாடத்துல இருந்த கதை இருந்தாலும் உங்களுக்கு விளக்கம் சொல்லிப்போம். ஊர்ல ஒரு வீட்டுல எல்லாத்துக்கும் விருது கொடுத்தாங்க. ஊர்ல ஒரு வீட்டுல எல்லாத்துக்கும் விருது கொடுத்தாங்க. இவனும் விருந்துக்கு போனான். விருது சாப்பிட்டு தெருவுல வந்தவன் தேம்பி தேம்பி அழுவான். குழந்தை அழுவாங்க. கூட சாப்பிட போயிட்டு வந்தவங்க வயிற்று எதுவும் டயட் அலர்ஜின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டது உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளிய அதனால வலி வந்துருச்சோ, ஏன் இப்படி அழுகுறாங்க? அவனை போய் எல்லாரும் கேட்டாங்க, ஏன் எதுவும் சாப்பிட்டதுல வயிற்று நெஞ்சு கடிக்குதா, வயிற்று வலி வந்துருச்சா, என்ன கோளாறு, ஏன் இப்படி அழுகுறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே, அந்த சோறு போட்டானே அவன் வீட்டுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேனே, இந்த பாவத்தை எங்கே கொண்டு கழுவேன்னு அழுகுறான். எல்லாரும் பார்த்தாங்க, இப்படி ஒரு அவுளியா இந்த காலத்துல இருக்கவே முடியாது. அந்த வீட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். என்னடா துரோகம் செஞ்சேன்? எது பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரம் எதுவும் திரும்பி சொல்லிட்டியா? என்ன செஞ்சேன்னு கேட்டேன். இல்லைங்களே, அவன் வீட்டு ஒட்டட ஒட்டிக்கிட்டு வந்து பாருங்க, தீருட்டு விளங்குச்சுங்களா? அவன் வீட்டு ஒட்டட ஒட்டிக்கிட்டு வந்துச்சான். ஒட்டடன்னா விளங்குங்க, வீட்டுல எட்டுக்கால் பூச்சி மூல முழுக்கல கட்டுதுங்க, அதை வர்ற போகல தலையில ஒட்டிக்கிட்டு வந்துருச்சான். சொன்னோன்னு எல்லாரும் பார்த்தாங்க, இவன மாதிரி அவுளியா உலகத்துல இருக்க முடியாது. ஒட்டடை ஒட்டிக்கிட்டு வந்ததுக்கு இந்த அழுவாடுறான். இவனை தான் நம்பணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவன் வீட்டுக்கு போய் அவன் வச்சிருந்த காசு பணம் தங்கத்தை நகைகள் எல்லாம் வந்து இவன் விட்டு இவ்வளவு நம்பிக்கையானவர். இன்னொருத்த வீட்டு ஒட்டடை உன் தலையில ஒட்டுறது நீ சம்மதிக்க மாட்டேங்கிறேன். என்ன மாதிரி மனுஷனுக்கு சொத்து ஆசைப்பட மாட்டேன்னு எல்லாரும் மனது வச்சான். காலையில் ஆளக்கணும். விளங்குச்சுங்களா நண்பர்களே? அப்படி சில பேர் தக்குவாவை காட்டு. என்ன பல ஊருக்கு போய் பல மாதிரி ஒரு ஊருக்கு போனேன். ஒருத்தர் வந்து மசாலா கேட்டார். அவர் அந்த பள்ளியாளன் கொடுத்தாரு. என்ன மசாலா கேட்கிறாரு? அந்த ஊர்ல வந்துங்க வெளியில இருந்து லாரியில மண்ணு கொண்டாந்து கொஞ்சம் மணலையும் சேர்த்து தண்ணியில திக்கா கரைச்சி அப்போன்னு சொல்றது இவ்வளவு பெருசு, இந்த ₹1 பெருசுக்கு ஒரு வில்லையா போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு மரப்பொட்டியிலும் போட்டு மழை காலம் வந்தா உதவுது. ஏன்னா மார்க்க சட்டப்படி ஆண்கள் சிறுநீர் கழிச்சா டேலா பிடிச்சி ஒரு 40 நிமிஷம் உலாவும். அதுக்காக வச்சிருக்கிறான். அங்க அக்கம் பக்கத்துல தொழுறவன் ஆபீஸுக்கு போறவன் ஆபீஸுக்கு போகும்போது சிறுநீர் தேவைப்பட்டா என்ன செய்வான்? அதுக்கு வேணும் வேண்டாம் அவன் நியூஸ் பேப்பர்ல ஒரு 3 கட்டி எடுத்து வச்சு அடிச்சு கொண்டு போயிடும். இவ்வளவுதான் நடக்குது. இப்ப அவர் வந்து மொத்தம் என்ன பயான போகணும்னு என்ன பிடிச்சிட்டார். அதற்கு நீங்க இந்த மசாலாவை முக்கியமா சொல்லியோம். பள்ளிவாச காசு செலவழிச்சு நாங்க மண் அடிக்கிறோம், அதை கரைச்சு நாங்க இந்த மாதிரி அப்பம் போட்டு வைக்கிறோம். என்ன சொல்லி போட்டு வைக்கிறோம். வரலாம் ஆளுங்க 5 அவன் வீட்டுல ஒண்ணுக்கு தேலா பிடிக்கிறது இங்கே இருந்து எடுத்துட்டு போறான் பள்ளிவாச காசு. இது ஜாயிதான் நீங்க சொல்லணும். எனக்கு தலைவலியா போச்சு. என்னடா இப்ப இந்த ஒரு மசாலா கிளப்பிக்கிறது மனசு அநியாயக்கார மனுஷன். இவ்வளவு பெரிய முத்தச்சி இந்த காலத்துல முத்தவல்லியா வந்திருக்கிறாரு சொல்லி யோசனை செஞ்சு மத்தியானம் 2 மணிக்கு நடந்த பிரச்சனை பயான் ராத்திரி அது வரைக்கும் யோசிப்போமேன்னு சொல்லிட்டு அடுத்த இவர் போன உடனே இங்க ஒரு ஆள் வந்தார். அதுதான் தயவு செஞ்சு அந்த மசாலாவை எடுத்துறாதீங்க. அந்த ஆள் தான் முத்தவல்லி. பள்ளிவாசி காசு 30,000 ரூபாய் முடிஞ்சிட்டான். 9 வருஷமா கணக்கு கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். யாரு வந்தாலும் டேரா கட்டி மசாலாவை சொல்லி தன்னை தக்குவா முத்தசியா காமிச்சிடலாம். இப்படி நடந்துகிட்டு பிரச்சனை. வழங்குச்சுங்களா? 30 ரூபாய்க்கு பேச்சே இல்லை. கடைசி டேரா கட்டி கொண்டு போது ஜாயிதான் மசாலா கேட்டு. அந்த மாதிரி சில பேருக்கு தன்னுடைய தக்குவாவெல்லாம் காமிச்சு மக்களை நம்ப வச்சு பிறகு நம்பிக்கை துரோகம் செய்யுது. நண்பர்களே பயப்படுங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. மோமின் அப்படி மோமின் யார்? பிறரை ஏமாற்றவும் மாட்டான், ஏமாறவும் மாட்டான். நீ ஏமாந்தாலும் மோமின் இல்லைன்னு சொல்லுது ஹதீஸ். ஏமாறக்கூடாது. மோமினா எப்படி ஏமாத்து? மோமின் அவ்வளவு மட்டமான ஆளா? மோமின் யார்? பிறரை ஏமாற்றவும் மாட்டான், பிறரால் ஏமாற்றப்படவும் மாட்டான். நீ அவ்வளவு விஷாலா இருக்கணும். மோமினான மனுஷன். அது என்ன நண்பர்கள்? இப்போ அந்த கதையை சொல்றதுக்காக சொன்னேன். மகான் அவர்கள் கொண்டு போய் சாமான ஒப்படைச்சா வாங்கிக்கப்பா நான் தௌபா செஞ்சுட்டேன். அவன் சொல்றான், உன் தௌபாவை நான் அவ்வளவு சீக்கிரம் நம்புவேனா? இப்ப நீ கொள்ளடிச்சது கொஞ்சம், நைசா தௌபா செஞ்சு இது கொடுத்துட்டு அடுத்தாப்புல உன்னை நம்பி தௌபா செஞ்சுட்டாரு. இனிமே நமக்கு பயம் இல்லைன்னு நான் நிறைய சரக்கு கொண்டு போவேன், எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு உட்காந்து உன் தௌபாவை நான் நம்ப மாட்டேன். நினைச்சுங்களா? அப்ப என்ன செய்யணும்? நான் தௌபா செஞ்சுட்டேன்னு உன் சாமான யாத்திரை கொடுக்கறது? வீட்டுக்கு வா. நண்பர்களே அவன் போகும்போது அவன் தோட்டத்துல இருந்து ஒரு சின்ன மண்ணாங்கட்டி எடுத்து ஜேபுல வச்சுக்கிட்டான். அவங்க யூத ஒரு மண்ணு கட்டி எடுத்து ஜேபுல வச்சுக்கிட்டான். அசரத்தை அழைச்சிட்டு போறான் வீட்டுக்கு.
உன் தௌபா கபூல் செய்யறதா உன்னை சரியா செக் பண்ணி தான் நான் கபூல் செய்யணும். நீ செஞ்ச தௌபா அல்லாஹ் கபூல் செஞ்சானா எனக்கு நம்பிக்கை வரணும். அதனால வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவன் வீட்டுக்குள்ள போய் அவன் தலையணைக்கு கீழே தலைவாணின்னு சொல்லணுங்க நாட்டு பாஷையில, அது கீழே மண் கட்டி வச்சுட்டு வெளியில வந்து அதிர்த்த கூப்பிட்டு சொன்னா தலைவாணிக்கு கீழே ஒரு கட்டி வச்சிருக்கு, ஒரு மண்ணா கட்டி. அதை நீங்க பார்க்க கூடாது, பார்க்காம கையால எடுத்துக்கூடாது, என் கையில கொடுக்கணும். நாங்க அதற்கு தலைவாணி தூக்கி கட்டி எடுத்துக்கூடாது, கையில கொடுத்தாங்க. அந்த கட்டியை வாங்கி அவன் பார்த்து ஜேபில் வச்சுக்கிட்டான். எனக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்க. என்னடா என் தௌபாவே கபூல் செய்ய மாட்டேன், தௌபாவே நம்ப மாட்டேன், களிமா சொல்லி கொடுக்க சொல்லி இஸ்லாத்துல வர்றது. நீங்க தாமதப்படுத்தாதீங்க, மார்க்க சட்டம் களிமா சொல்லி கொடுத்தா உடனே சொல்லி கொடுத்து உடனே அதுக்கு ஷஹாதத் களிமா சொல்லி கொடுத்தா இஸ்லாம் யூத இஸ்லாம். என்ன விஷயம்? நான் செஞ்ச தௌபாவை நம்ப மாட்டேன், நீ இவ்வளவு சீக்கிரம் இஸ்லாம் ஆயிட்டு. அப்பதான் அவன் உள்ள கை விட்டு எடுத்தான். இவன் யூதன் வச்ச மண்ணு கட்டி இருக்குங்களே, அந்த மண்ணு கட்டி கொஞ்சம் கூட சைஸ் மாறாம எந்தெந்த மூலையில எப்படி எல்லாம் கோணல் இருந்துச்சோ அந்த கோணல் உடனே தங்க கட்டியா விளங்குச்சுங்களா? அப்ப அவன் யூதன் சொன்னா, இதனாலதான் நான் கலிமா சொல்லி நான் இஸ்லாத்துல சேர்ந்தேன். ஏன்? நான் தௌராத்துல ஓதி இருக்கிறேன், ஒரு மனுஷன் பரிசுத்தமான தௌபாவா தௌபத்துன் நசுஹான்னு சொல்றான். கலப்பற்ற தௌபா, கலப்பற்ற தௌபாவா செஞ்சிட்டால் அவன் மண்ணை தொட்டால் அது பொன்னாகி விடும் என்று தௌராத்துல படிச்சு அது உண்மையாயிருச்சு உங்க விஷயத்துல. அதனால உன்னை நம்பிக்கிட்டேன். நாம செய்யற தௌபா இருக்கு, அது நான் சொல்ல தேவையில்லை, நம்ம அனைவரும் தெரிஞ்சு. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த தௌபத்துன் நஸீஹா பரிசுத்தமான கலப்பற்ற தௌபா செய்யற தௌஃபீகை அருள் புரிவார். பயான் செய்ய வந்தது நான் ஆரம்பிச்சது நேற்று திருக்கலிமாவுடைய தொடர். நீங்க அந்த கஞ்சை சக்கர நாயகத்துடைய அந்த சக்கர தொட்டிய சரியா ரொம்ப பேருக்கு அந்த நம்பிக்கை வருது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தடியை பத்தி சொன்னேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மண்ணால செஞ்சு பறவைகளை பத்தி சொன்னேன், எல்லாம் சொன்னேன். இன்னும் சரியா அது செட்டப் ஆகாததுனால இதையும் சேர்த்து சொன்னேன். 1க்கு 4 இருக்கட்டும். இப்ப நம்புறீங்களா? இல்லங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஃபுதைல் பின் அயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தௌபா செய்து அந்த யூதன் தலைவாணிக்கு கீழே மண்ணாங்கட்டியை வச்சு உங்க கையால எடுத்து கொடுத்து சொன்னா அதுக்கு கைப்பற்றோன்னு தங்கமா போச்சு. அதை நம்புறீங்களா? அப்ப மண்ணு தங்கமா போறது வாய்ப்பு இருக்குன்னா நம்புறீங்களா? அல்லாஹ் வல்லமை உள்ளவங்க, நம்மளால ஒண்ணு முடியாது, அல்லாஹ்வுக்கு முடியும். இந்த மண்ணை தாங்க தங்கமாக்கி உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பூமியில இருந்து அல்லாஹ் கொடுக்குறான். அல்லாஹ் முழு பூமியை தங்கமாக்கிட்டா வயல் எங்க, நெல் எங்க முளைக்கும்? முழு பூமியை வேண்டாலும் தங்கமாக்கிடுவான். சரி, மாஷர் மைதானம் இருக்கும், இந்த பூமி இப்படி இருக்குமா? இப்போ உங்களுடைய இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளால பார்த்தா ஒரு ஏக்கத்துல இப்ப அந்த பக்கம் நின்று கண்ணாடி வழி அங்க பார்த்து ஒரு 15 அடிக்கு மேல அங்க ஒரு ஊர் நிக்குது. எங்க பார்த்தாலும் பள்ளத்துல ஒரு ஊடு, மேட்டுல ஒரு இருக்காங்களா, மேடு பள்ளம் மேடு பள்ளம் மேடு பள்ளம் அலைப்பிரதேசம் இருக்கு. மாஷர் மைதானம் இப்படியா இருக்கும்? கிழக்கு திசையில இந்த பூமியினுடைய ஒரு கோடியில ஒரு சிறிய கடுகு கடந்தால் அந்த பூமி மனுஷனுடைய பூமியில, அந்த பூமியினுடைய அடுத்த கோடியில் இருக்கிற மனுஷன் இந்த கடுகையும் பார்ப்பான். அவ்வளவு பிளாட்டா இருக்கும், அவ்வளவு சமமா இருக்கும். இதெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இருக்காதுங்க. நீ பில்டர்ஸ் போட்டு இடிச்சா கூட இடிக்க முடியாது. அல்லாஹ் பஞ்சு பஞ்சா பறக்க வச்சிருவான். ஜிபால் கால் ஏகதின் மன்ஃபுஷ் ஜாகரீங்க தூ பஞ்சடிக்கிற தூ பறக்குது பாருங்க, அந்த மாதிரி மலையெல்லாம் பறந்து அந்த நாள் வர்றது எதிர்பார்க்காதீங்க. வெள்ளிக்கிழமை வரும்னு வந்திருக்கு. அதனாலதான் வெள்ளிக்கிழமை நமக்கு பெருநாள் அல்ல ஆக்கிவிட்டான். ஏன்னா வாரக்கணக்கில் போகாதவா எல்லாரும் சேர்ந்து பள்ளிக்கு போய் எல்லார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுனால அல்ல அதை ஒத்தி போட்டுக்கிட்டே வரலாம். ஏமத்து வெள்ளிக்கிழமை வரணும்னு வந்துருக்கு. வந்தா என்ன ஆகும்? இந்த சமாவும் சக்கத், இந்த வானம் பிளந்து போகும். அந்த இவ்வளவு இந்த தாங்க முடியாத உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய பல கோடி வருஷங்களாக இருக்கக்கூடிய அந்த சூரியன், அது ஃபியூல் என்னங்க? மண்ணெண்ணையா, மெழுகுவர்த்தி விளக்கா, மண்ணெண்ணையில எரியுதா, எதுல எரியுது? இல்லைங்க, பல கோடி வருஷமாக இருக்கிற சூரியன். நாம கார்ல போறோம், இங்க இருந்து கோலார்ல போறோம், பெட்ரோல் பங்க்ல போய் மறுபடியும் 5 லிட்டர் போட வேண்டியது. சிங்கப்பூருக்கு போனா மறுபடியும் 50 லிட்டர் லோட் பண்ண வேண்டியது. அதை போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுல கரண்ட் வருது, இவ்வளவு விளக்கு எரியுது, கரண்ட் மீட்டர் காமிச்சுக்கிட்டே இருக்கு, கரண்ட் செலவாயிட்டே இருக்கு. செலவாகுதா இல்லைங்களா? இப்ப சூரியன்ல இருக்கிற உஷ்ணமும் வெளிச்சமும் எக்ஸாஸ்ட் ஆயிட்டே இருக்கு, செலவாயிட்டே இருக்கு.
சூரியனுக்கு புதுசாக ஃபியூல் பெட்ரோல் யார் ஊத்துனா? நண்பர்களே, இத்தகைய சூரியனை, இந்த பிரம்மாண்டமான சூரியனை, பூமியை போல பன்மடங்கு பெரிய சூரியனை, இந்த ஷம்ஸ் குப்தீர क्या माने बोलो तफसीर देखो, ये कुरान है ऐसा। நண்பர்களே, சூரியன் ஒளிகிறது बेनूर हो जाएगा, बेरौनक। இந்த ஜோதி இருக்கா, இந்த சூடுக்கு வெளிச்சமல்ல. இந்த நீங்க பார்க்கக்கூடிய ஆழ்கடல், இதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், எரிஞ்சு போயிடும். நண்பர்களே, மண்ணெண்ண தான் எரியும், டீசல் தான் எரியும், பெட்ரோல் தான் எரியும். சமுத்திரத்தினுடைய தண்ணீரை எரிச்சு காலியாக்கிடும். வைதல் உஹுஷு ஹுஷிரத், காட்டுல இருக்கிற துஷ்ட மிருகங்கள் ஊருக்குள்ள இருக்கும். சிங்கம், புலி, கரடி, பேய், பிச்சை எல்லாம் ஊருக்குள்ள. அப்படி ஒரு நாள் வரும்னு அல்லாஹ் சொல்றான். அதை நம்புறீங்கன்னா குரான்ல ஈமான் இல்லைன்னு அர்த்தம். பெருமானாருக்கு நிறைச்சிச்சு, தாடியில நிறமுடி வந்துச்சு. சாபாக்கள் கிட்டாங்க, யாரு சொல்லா அதுக்குள்ள நிறைச்சிருச்சுன்னு சர்க்கார் சொன்னாங்க. இதர் ஷம்ஸ் குப்திரத், சூரிய ஹூத், இதர் ஷமாம் சக்கத் போன்ற அத்தியாயங்கள் இறங்கின உடனே அதிர்ச்சியில எனக்கு நிறைச்சிருச்சு. நமக்கு எதுவுமே இந்த அதிர்ச்சியும் அழுத்தமா உட்கார்ந்து எனக்கு பார்க்கறதுக்கு இல்லை, ஓதுறதுக்கு இல்லை. நண்பர்கள் என்னதுக்கு தான் அல்லா அனுப்பிச்சு. நாளைக்கு அல்லா கேட்டாங்க, ஆண்டவனை நீ அனுப்பிச்சது மலாய் பாஷையில் அனுப்பிச்சது, நீ அரபி பாஷையில் அனுப்பிச்சது நாங்க பொறுப்பாளியான்னு சொல்ல முடியுமா? உனக்கு புரியாத பாஷையில தந்தி வந்தா ஓடுறியா இல்லையா? தெரிஞ்சவன் ஓடுறல என்ன சொல்றீங்க? தெரியாத பாஷையில தபால் வந்தா, ஹிந்தியில தபால் வந்துச்சு. யாராச்சும் வந்து ஹிந்தி படிச்சவன் இருக்க மாட்டானு ஓடுறோம்ல. குரான் உனக்கு தெரியாத பாஷை, ஆலிம் சாபா கரைச்சி குடிச்சு வச்சு ஓதி வச்சிருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போகலாம்ல, கேட்கலாம்ல. அதற்கு இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? கவலையே இல்லாத. அப்ப குரான் எதுக்காக? அடியானுக்கும் அல்லாவுக்கும் எழுதிய தொடர்பை பலப்படுத்தக்கூடியது குரான். அந்த குரான் ஷரீஃப் குரான் சொன்னாலே ஓதப்படக்கூடியது, அதிகமாக ஓதப்படக்கூடியது மக்களால். அது நண்பர்களே, நான் உங்களுக்கு சொன்ன சரித்திரம் இதெல்லாம் சரித்திரமாக இருக்கட்டும். நேற்று பயானுடைய தொடர்காக சொன்ன வரைக்கும் கேட்ட வரைக்கும் அதுல உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையா? ஆயிரக்கணக்கான புது வசதிகளை கொண்டு வரலாம் தான். ஆக பூமி பல மாதிரி அடிக்கிறான், பூகம் ஒன்று நடக்குது, எங்க பார்த்தாலும் பூகம் ஒன்று, பூமி அதுக்கு நிலம் நடக்குது, ஏமாந்துட்டே இருக்கு. எல்லாம் பேப்பர்ல பார்க்கதான் செய்யணும். யாருக்கும் அந்த பலாண்டு விடணும். அப்படி நாமும் அல்லாவை அஞ்ச வேண்டும். அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அபயம் அளிக்கிறான், அல்லாஹ் பாதுகாப்பு. அடியார்கள் முந்தைய என்ன பயப்படுறாங்க, எனக்கு பயந்து மாறு செய்து தௌபா செய்யறாங்க, நல்லவர்களாக இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. அதை பார்த்து அல்லாஹ் வந்தான்னா தண்டனைகளை மாற்றி ரஹமத்தை மாற்றி அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை மாற்றிக்கொள்ளும். ஆகவே நாம் அந்த முறையில வாழணும். அதற்கு முக்கியமானது உங்கள்கிட்ட ஆரம்பமாக சொன்னேன், எல்லா சத்து நிறைந்தது, எல்லாம் நிறைந்தது ஆக மூலம். அது என்ன? 24 எழுத்து கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ். அதை சிந்திக்கணும்னு ஆரம்பிச்சேன் நண்பர். நான் நினைக்காதெல்லாம் ஒரு பக்கம் வந்துருக்கு. திருக்கலிமாவில் எத்தனை எழுத்து இருக்குங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்வுல 12, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல 12, ஆக 24 எழுத்து. இந்த 24 எழுத்தை மனப்பூர்வமாக, உளப்பூர்வமாக, கல்வை கொண்டு அங்கீகரித்தவனாக இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களுக்கு நீடூழி சொர்க்கம். அன்பர்களே, சொர்க்கத்துல எவ்வளவு நாள்? 1000 வருஷமா, 1,00,000 வருஷமா, 1 கோடி வருஷமா? வரைய நீடூழி சொர்க்கம் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த 24 எழுத்தை நீ ஏற்றுக்கொண்டால் மனப்பூர்வமாக உனக்கு நீடூழி சொர்க்கம். கலிமா சொன்னவர்களுக்கெல்லாம் சொர்க்கங்க நிச்சயமாக. அதுல ஒருத்தர் நரகவாதியாகிட்டு இருக்கக்கூடாது, அது மகா தப்பு. மூமின் முஸ்லீமை பார்த்து நரகவாதின்னு சொல்லக்கூடாது. ஒரு சிலர், நான் ஆரம்ப நாளையில சொன்னவங்களுக்கு, தங்களுடைய பாவங்கள் குற்றக்குறைகளின் காரணமாக தண்டிக்கப்பட்டாலும், நரகிலே ஒரு சில நாள்கள் தண்டிக்கப்பட்டாலும், இப்ப சிறைச்சாலைன்னா எல்லாம் ஒண்ணுங்களா? சில பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க, சில பேருக்கு 6 வாரம் தண்டனை கொடுத்திருக்காங்க. 2 பேரும் எப்படி சமமாவும்? இப்ப நரகத்துல காபீர்களுக்கு நரகம் நீடூழி, தப்பி தவறி
மூமின் முஸ்லிம் அதுல போயிட்டா செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையாக சில நாட்கள் இருப்பாங்க. அல்ல வெளியாக அது எப்போ வெளியாகும் அன்னைக்கு சொல்ல. காபிர்கள் பார்த்து பரிகசிப்பார்கள் முஸ்லீம். நீங்க எல்லாம் முஸ்லீம்கள் சொர்க்கவாதின்னு சொன்னீங்களே, கடைசியில் எங்க கூட நரகத்துக்கு தானே வந்து சேர்ந்தீங்கன்னு படிப்பாங்க. அந்த படிப்பை அல்லாஹ் தாங்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துடும். ஈமான் கொண்ட அடியார்கள் நரகவாதி தனக்கு சமமா வழங்குறான். காபீர் ஒரு காலம் முடியாது. உடனடியாக நரகத்திலிருந்து மூமின்கள் முஸ்லீம்கள் எல்லாம் வெளியாக்கியால சொர்க்கம் முடிச்சாரு. ஆக ஈமான் நெஞ்சில ஈமானை சுமந்தவர்கள் நீடூடி தங்கும் இடம் எல்லாருக்கும் வேணுமா வேணுமா? ஏன்னா எல்லாரும் சத்தம் போட்டு உற்சாகமா சொல்லுது. எனக்கு வசுவா சொல்லு. ஒரு ஊர்ல அப்படி இருந்துச்சு, அமைதியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க. அவர் என்ன செய்யறாருன்னு எனக்கு விளங்க தெரியல. மெதுவா கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாம் ரெண்டு ரெண்டு கை. யாரு முஸ்லீமா பிறந்து யாருக்கு ஆசை ஈமானே வச்சிருக்கணும். அல்லாஹ் அஜிர்னா மினன்னார், நரகத்தை விட்டு காப்பாத்து அல்லாஹ், வாதுகில் ஜன்னத்தை மகன் அபரார், நல்லடியார்கள் சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கு. வாழ்நாள் தான் கேட்கும். அப்ப சொர்க்கம் யார் யார் போறீங்களோ ரெண்டு கையும் தூக்கிட்டாங்க. ஒரு ஆள் தூக்கவே இல்லை, ஒரு கையும் தூக்குறாரு. எதுக்கு சந்தேகமா போச்சு? தூங்கிட்டாரா? கேட்டது விளங்கலையா? இந்த காது கேட்கலையா மனுஷனுக்கு? பல மாதிரி சந்தேகம். பயானம் முடிஞ்சு கூப்பிட்டு மெதுவா கேட்டேன், சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் கை தூக்குன்னு சொன்னீங்க, நீங்க தூக்கவே இல்லை, என்ன காரணம்? அவர் சொன்னார், அது வேணா என்னை இங்கேயே விட்டுற சொல்லுங்க, என்னை இங்கேயே விட்டுற சொல்லுங்க. ஏன்னா இங்க ஓரளவுக்கு இப்ப சுகமா இருக்கிறேன், அழகான பங்களா கட்டி இருக்கிறேன், மாப்புக்கு கார் காப்பிக்கு வாசல், நான் சாப்பிடாத சோறு இல்லை, நான் சாப்பிடாத வசதி இல்லை, நான் சாப்பிட்டு 10 பேர் கொடுக்குறேன், அதனால இவ்வளவு வசதியா இருக்கிறேன்னு வீணா இடம் மாத்தவன டிரான்ஸ்பர் பண்ணணும்னா இங்கே விட்டுருங்கட்டான். அப்போ அப்பாவுக்கு மாதிரி நமக்கு தெரியல, அதனுடைய அமைப்பு தெரியல. தெரிஞ்சா இங்க இருக்கவே பிரியப்பட மாட்டோம். அல்லாஹ் தாலா அதனாலே மறைச்சு வச்சிருக்கிற அவனுடைய அமைப்பெல்லாம் எந்த உள்ளமும் அதை சரியாக உணர முடியாத அளவுக்கு அல்லாஹ் தாலா அதனை பத்தி விளக்கங்களை நிறைய குர்ஆன்ல சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரிபூர்ணமா அதனுடைய விளக்க கல்வில வர முடியும். நண்பர்களே, அந்த சொர்க்கத்துக்குள்ளால போறதுக்கு விலை என்ன? இவ்வளவு பெரிய சொர்க்கத்துக்கு விலை மதிப்பற்ற சொர்க்கத்துக்கு விலை நிர்ணயிக்க முடியாத சொர்க்கத்துக்கு விலை என்ன? அதான் சமனுல் ஜன்னதி லா இலாஹா இல்லல்லாஹ். சுவர்க்கத்துக்கு கிரயம் ஒன்று இருக்கு என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ். நீ உளப்பூர்வமா சொல்லு. என்ன சொல்லணும்? அதுல அல்லாஹ் தான் இலா. அதுக்கு தான் வர்றேன். அல்லாஹ் இருக்கிறானே அவன் தான் இலா. நம்ம இலா யாரு? ஹுவல்லா, அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு என்ன வேணும்? அல்லாஹ் நமக்கு இலா. அன்பர்களே, அதுல 2 பேர் இருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ்ல 2 பேர். ஒன்னு அல்லாஹ், ஒன்னு இலா. விளங்குச்சுங்களா? முன்னாள் பாடம் மறந்து போச்சு. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வாகிய நான் தான் இலா. இலான்னு சொன்னால் தெய்வம். இலான்னு சொன்னா தெய்வம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தான் தெய்வம். மக்கள் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு காலத்திலையும் தவறுதலாக அல்லாஹ்வை தவிர உள்ள வஸ்துக்களையும் தெய்வத்துக்கு கொடுக்கிற அந்தஸ்து கொடுத்து தெய்வமாவே ஆக்கிறாங்க. இது ஒவ்வொரு காலத்திலையும் நடந்த தவறு, நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். கியாமத் நாள் வரைக்கும் அது போகாது. அப்ப இந்த பிரச்சனை என்ன? சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன். டாக்டர் சாப் போச்சு விடாது. டாக்டர் சாப் பேருனா அமீருதீன், அமீர் மைதீன். ஆர்த்தோ டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவங்க பேர் அமீர் மைதீன். அமீர் மைதீன் இருக்கிறாரு, அவர் தான் ஆர்த்தோ டாக்டர். இங்க ஆர்த்தோ டாக்டர் இந்த சபையில அமீர் மைதீன் தான். எத்தனை பேர் சொன்ன? அமீர் மைதீன் 1, டாக்டர் 1. இப்ப டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் சொன்னாலும் இந்த சபையில அவங்க தான். அமீர் மைதீன் சொன்னாலும் அவங்க தான். அதான் சின்ன உதாரணம் சொல்ல உங்களுக்கு. அல்லாஹ் என்று சொன்னாலும் அல்லாஹ் தான், இலா என்று சொன்னாலும் அல்லாஹ் தான். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து 1 லட்சத்து சொச்ச நபிமார்கள் வாயிலாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் தான் இலா. அப்படின்னா அல்லாஹ் தான் தெய்வம். அல்லாஹ்வை தவிர யாரும் தெய்வம் இல்லை. யாரும் வார்த்தை யாரை குறிக்கும்? அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தையும்
படைப்பு. யாருமே தெய்வம், வானம் தெய்வம் இல்லை, பூமி தெய்வம் இல்லை, சூரியன் தெய்வம் இல்லை, சந்திரன் தெய்வம் இல்லை, மலைகள் தெய்வம் இல்லை, பலி தெய்வம் இல்லை, குத்துப் தெய்வம் இல்லை, மலக்கு தெய்வம் இல்லை, ஜின்னு தெய்வம் இல்லை, நபிமார்கள் தெய்வம் இல்லை, இருலோக இரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வம் இல்லை. அவர் அல்லாஹ்வுடைய திரு தூதர், அப்துஹு வ ரசூலுஹு. நம்ம ஈமான் நண்பர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய குறிக்கோள் என்ன செய்ய சொல்றாங்க? அல்லாஹ்வாகி என்ன நீ இலாண்டு, நான் தான் இலாண்டு ஏத்துக்கிறேன். ஒருத்தர் டாக்டர் போய் டாக்டருக்காக டாக்டர் தான் மாட்டான், அவங்க தான் முன்னால இருக்கிறாங்க. டாக்டருடைய பணிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்னால புகழப்படாது. ஒரு மனிதரை பின்னால புகழ்தான் மண் வாயில மண்ணடி போட சொல்லி புகழ்ந்த வாயில மண்ணடி போடும். யாரையும் யாரு முன்னாலும் வாய்க்கு பின்னாலும் புகழப்படாது. எப்படி சொல்லணும்? நான் அறிந்தவரை அவர்கள் நல்லவர். 2-3 தினங்களாக வருகிறார்கள், என்னையும் பார்க்கிறார்கள், உடல்நல சரியில்லாத என்ன பல ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் பேசும்போது, அமரும் போது, எழுந்திருக்கும் போது அவருடைய பணியை பார்த்து அதெல்லாம் நான் புகழ் சொல்லுவேன். அல்லாஹ் தாலா இந்த புகழை உண்மையாக்காம அவர்களுடைய ஹக்கில் அல்லாஹ் உண்மையாக்கி இருப்பாங்க. அன்பர்களே, ஒருத்தர் டாக்டர்கிட்ட வந்து உங்களை நான் அமீர் மைதின்னு ஒத்துக்கிறேன், டாக்டர் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு வைத்தியம் செய்யுங்கன்னு என்ன சொல்லுவாங்க? நீ டாக்டர் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் என் வாசல்ல நிக்காது. இந்த ரைட் அவங்களுக்கு இருக்கா இல்லைங்களா? நீங்க டாக்டர் இல்ல, நீங்க அமீர் மைதீன் தான். இதுதாங்க தகராறு. சிருஷ்டிகளுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில தகராறு என்ன? குறைசி காப்பீர்களுக்கும் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும். அல்லாவே நீ அல்லாஹ் தான், உன்னை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்வாகி உன்னை தவிர வேற யாருமே இல்லா இல்லைன்னு சொல்றீங்க, அதை நாங்க மறுக்கிறோம். ஏன்? நாங்க இலாவாக பல பேர் ஏற்படுத்தி வச்சிருக்கோம். தெய்வ தன்மையை நாங்க பல பேருக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப அதை நாங்க மாற முடியாது. சிருஷ்டிகளில் சிலரை நாங்கள் தெய்வங்களாக ஆக்கி இருக்கிறோம். சூரியனை ஒரு தெய்வமாக்கி இருக்கிறோம், சந்திரனை தெய்வமாக்கி இருக்கிறோம், மலைகளை தெய்வமாக்கி இருக்கிறோம், மரமட்டைகளை கல்கரை தெய்வமாக்கி இருக்கிறோம். அதெல்லாம் இப்ப எங்களால் விட முடியாது. அப்படி வேணும் என்று அல்லாஹ் இந்த நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களுடனே உன்னையும் ஒரு தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். இது எப்படி இருக்கு? அல்லாஹ் தவறு. ஏற்கனவே நாங்க யாரெல்லாம் தெய்வமாக்கி இருக்கிறோம் அந்த தெய்வங்களுடனே சேர்த்து உங்க அல்லாஹ்வையும் ஒரு தெய்வமாக ஏற்றுக்கிறோம் சொல்றோம் நபி. நபியுடைய வாதம் என்ன? தெய்வமே அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர யாரும் தெய்வம் இல்லை. பாருங்க, நீங்க நினைக்கலாம் என்ன இது 2 வயசுலயே எம்மா சொல்லி கொடுத்தாங்க, தாலா சொல்லி கொடுத்தாங்க, குட்டி சொல்லி கொடுத்தாங்க, நன்றி சொல்லி கொடுத்தாங்க, எல்லாரும் சொல்லி கொடுத்து அந்த 2 வயசுல இருந்தே கலிமாவுல ஊறி போன நான் எனக்கு அஜரத்து இந்த வயசுல வந்து உட்கார்ந்துட்டு ராயில அல்ல சொல்றாங்க. யாருக்கு சொல்றது? சிறு பிள்ளைகளும் சொல்ல வேண்டியது. அன்பர்கள், ராயில அல்லா விளங்க சொன்னா நாம சொல்லிக்கிட்டே சொல்லி காலங்களும் அல்லாஹ் அதை அறிய சொல்லணும். அதை அறிவதால் உனக்குள்ள வாழ்வு அல்லாஹ் சொன்னான். அப்ப என்ன இப்ப பிரச்சனை? தெய்வம் என்றால் தெய்வ தன்மை, அந்த தெய்வ தன்மை உடையதுக்கு பேர் தான் தெய்வம் சொல்லு. என்ன சொல்லுங்க? விளங்குங்களா? இப்ப தெய்வ தன்மைண்டா என்ன? தெய்வத்தன்மை என்ன? தன்னுடைய சிருஷ்டிகளை பராமரித்தல், தான் படைத்த படைப்பினங்களுக்கு தேவையான அனைத்து சகாயங்களையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யற தன்மைக்கு பேரு தெய்வத்தன்மை. அதுக்கு அரபியில பேரு உலூஹியத். உலூஹியத்துக்கு தர்ஜுமா ஹுதாபன் யா ஹுதாயிபன். நீ படிப்படியாக தெரிஞ்சுக்க செட்டப் பண்ணி அல்லாஹ் தான் இலா. இலாண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் தெய்வம். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் தெய்வம் இல்லை. அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணிட்டான். 1,24,000 நபி அனுப்பிச்சுட்டான் அல்லாஹ். என்ன மாதிரி தெய்வத்தை கொண்டு வா? இந்த தெய்வ தன்மைக்கு தகுதி உள்ளவன் இன்னொருத்த கொண்டு வாட்டான். தெய்வ தன்மை எனக்கு தான் சொந்தம், யாருக்கு சொந்தம் இல்லைன்றான். இப்போ தெய்வம் என்று இலா, இது இஸ்முன்னு சொல்லு. இலாஹும் क्या है? இஸ்ம். உலூஹியத் மஸ்தர் சிஃபத். உலூஹியத் என்று சொன்னால் இறை தன்மை
இறை தன்மையிட நாம என்ன வழங்கி வச்சிருக்கிறோம்? சப்ஜெக்ட் இஸ் வெரி ஹார்ட், so I have to go slow. You are in urgent. நீங்க ரொம்ப அவசரமா ஹோட்டல்ல இருந்து ஹோட்டலுக்காரங்களுக்கு அவசியம் சீக்கிரம் சாப்பாடு வச்சுட்டா நாங்க வீட்டு போய் நாங்க ரெஸ்ட் எடுப்போம். உங்களுக்கும் வந்த சோத்தை உள்ள தோல் பாறையில ஒட்டிவிட்டா ஒரு வேலை முடியும். அன்பர்களே, நான் என்ன பாக்குறேன், எப்படியாக நம்ம ரூஹுக்கு கொஞ்சம் உணவு கிடைக்காதான், ரூஹு பரவச நிலைக்கு வராதான்னு நான் பாக்குறேன். கொஞ்சம் பொறுமையா கடைபிடிக்கும். இருக்கிற சோறு எங்கே போகும், நம்மளுக்கு எங்கேயும் போவார். விஷயம் நாம தான் சாப்பிட்டோம். அதான் அப்படிதான் படைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு அல்ல எழுதுன சோத்து நாய் கூட திங்க, நாம தான் திண்டு சாவும். அப்படிதான் படைச்சிருக்கிறான். அத குல்லி ஹப்பத்தின் இஸ்மு ஆக்கிலியா. ஒவ்வொரு வித்தின் பேருல, அது அரிசியோ கோதுமையோ பருப்போ கேழ்வரகோ, அதை சாப்பிடறவன் பேரை எழுதிட்டாங்க. நீ எவ்வளவு அமைதியா வாழணும். ஏன் ரிஸ்க் நாய் கூட திங்காது, நான் தான் திண்டு சாவும். அவ்வளவு ஏற்பாடு எல்லாம் முன்கூட்டி செஞ்சிருக்கிறாங்க. இப்ப செஞ்சதுல முன்கூட்டி செஞ்சுட்டாங்க. அமைதியா இருக்கிற கவலை இல்லாத சில வினாடிகள். இரண்டாவது, சாப்பிட்டு இந்த பயானம் வச்சிருந்தா சில இடத்துல குறைந்த சத்தமே கேட்கும். சாப்பிட்டதுக்கு பிறகு இந்த பயானம் வச்சிருந்தோம் சொன்னா குறைந்த சத்தமே கேட்கும். சில பேர் தூங்கி அடுத்த இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவரையும் பெயர் கேட்க விட மாட்டாங்க. அவர் மேல உண்டு அவருக்கு தலைவலியா போயிடும். அதனாலதான் இங்கே நல்ல ஏற்பாடு ஹபீப் செஞ்சது. பயானம் முடிஞ்சதோடு சொல்லு. அதுக்குள்ள நான் சந்தோஷம் சாப்பிட்டதும் பட்னியா கஷ்டப்பட வேண்டியது. நண்பர்கள், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்து நமது செய்தோம் சொன்னது விளங்குங்களா? அல்லாஹ் தான் இலா. அல்லாஹ்ங்கிற பேருக்கு there is no translation for Allah. अल्लाह क्या है? अलम है। तारीफ क्या है? जात जामी जमी सिफात, सारे सिफात कामिला का हामिल. எல்லா உயர் தன்மைகளுடைய பொக்கிஷம் மறைபொருள் அல்லாஹ். அல்லாஹ் இஸ் நாட் காட், அல்லாஹ் இஸ் நாட் ஆண்டவன், அல்லாஹ் இஸ் நாட் கடவுள். விளங்கி அல்லாஹ் எப்படிதான் சொல்றோம், நாம வணக்கத்துக்கு பாத்திரமானவங்க வணக்கத்துக்குரிய நாயன்னு சொல்றோம். நாயன் ஏன் எல்லாமே இருக்கிறது, ஏதோ தமிழ்ல விளங்கிறதுக்காக சொல்றோமே தவிர அல்லாஹ் இஸ் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அப்படி மறு பேர் வச்சா என்ன சொல்லணும்? அல்லாஹ் இஸ் இலா. அல்லாஹ் யாருங்க? இலா என்ன? தெய்வம், வணக்கத்துக்குரியவன். ஏன் அல்லாஹ் மட்டும்தான் தெய்வம் பேர் வச்சுக்கிட்டா? வேற யாரும் தெய்வம் இல்லைன்னு ஏன் சொல்றான்? எதை அடிப்படையா வச்சு சொல்றான்? பேசுவது காரணம் வேணும்ல, ஒரு வாதத்துக்கு காரணம் வேணும்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னை இல்லாமையிலிருந்து படைத்து மண்ண முந்தி உன்னை மண்ணா படைச்சேன். நாம என்ன வரணும்? இப்ப யாராச்சும் சொன்ன கோவம், மண்ணா தாங்க இருந்தோம். மண்ணை தானியமாக மாத்தினான். மண்ணை இர்த்திகாய மனாசிகாய, மண்ணை தானியங்களாக மாத்தினான். தானியங்களை உணவாக மாத்தினான். உணவை சத்து பொருளாக மாற்றி நமக்கு தசையையும் ரத்தத்தையும் கொடுத்தார். அந்த ரத்தத்திலிருந்து அல்லாஹ் விந்தை படைத்தார். விளங்குச்சுங்களா? விந்தை தாயுடைய கருவறையில தங்க வச்ச அல்லாஹ் தஆலா இந்த மாணிக்கங்களை படைத்தார், நம்மளுடைய உயர் கோலங்களை படைத்தார். ஆச்சுங்களா? ஆக பிரீவியஸ்லி நாம இதுக்கு முன்பாக ஒரு ஸ்டேஜ்ல என்னவா இருந்தோம்? அது 2-3 பேர் தான் சொல்றோம். மற்றவங்களுக்கு எல்லாம் வணங்குற நேரம் வரும். குடியில வச்ச உடனே என்ன சொல்லி வைக்கிறாங்க தெரியுங்களா? மண்ணு ஒரு குடி ஒரு எடுத்து கொடுப்பாங்க. மின்ஹா கலக்னாக்கும், அன்னைக்கு ஈமான் வந்துடும். இந்த மண்ணில் இருந்து தான் உம்மை படைத்தோம் சொல்லி வைக்கிறோமா இல்லைங்களா? இந்த மண்ணில இருந்தா உங்களை படைச்சோம்னு குர்ஆன் சொல்லுதுங்க. அந்த ஆயத்தை சொல்லிதான் ஒரு மண்ணு கட்டி வைப்பாங்க எங்க ஊர்ல. அதுக்கு அதே மண்ணுல திருப்பி உங்களை திருப்பி மறுபடியும் வைக்கிறோம். எந்த மண்ணில இருந்து படைச்சோமோ அதே மண்ணில வைக்கிறோம். மறுபடியும் மனுஷனை இதே மண்ணில இருந்து எழுப்பும். மண்ணே தாங்க ஆலம். இது அன்தும் இது அன்ஷாக்கும் மீனல் ஆறும். பூமியிலேருந்து உங்களை முந்தி அல்லாஹ் படைச்சானே, அப்பவே உங்க யோகியதை எனக்கு தெரியுங்கிறான். ஒன்னு இப்ப தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. மண்ணோட மண்ணா இருந்த ஒண்ணு மண்ணிலேருந்து இப்படி மாணிக்கமாக மனுஷனாக மாத்தி கொண்டு வந்தனே, இதெல்லாம் ரொம்ப மாற்றங்களுக்கு மாத்தி 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 அல்லாஹ் கொண்டு வர. இவன் ஆடு குட்டி போட்டா 3/4 கிலோ தான். ஆட்டு குட்டி போட்ட உடனே 3/4 கிலோ தான். 10 மாசத்துல 10 கிலோ ஆடாயிடுச்சு.
10 மாசத்துல 10 கிலோ ஆடு ஆயிடுச்சுங்களே. இப்ப அந்த 9 கிலோ உபரியா வந்துச்சுங்களே, என்ன அது? அது சாப்பிட்டது இலை தழைகள், குடிச்சது தண்ணி. அந்த இலை தழைகளை ரத்தமாக்கி ரத்தத்தை மாமிசமாக்கி ஆட்டை பெருக்க வச்சோம் யாரு? யாரும் இல்லை. அர்த்தமா சொல்றது அல்லா தானே செய்யணும். இலைய தசையாக்கணும் அல்லா. நீ இலையெல்லாம் பறிச்சு ஃபேக்டரியில போட்டு ஆட்டி பாரு, சாக்கடை நாத்தனா. You cannot create anything. ஆட்டு குட்டியே உண்டாக முடியாது. இல்ல முடியுங்களா? இல்லைங்க, ஆடு திண்டது இலை, சாப்பிட்டதெல்லாம் இலை, காட்டுல இருக்கிற இலை, செடியில் இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டு அது அதான் தசையா மாத்திட்டாங்க. கழிவு பொருள் வெளியில வந்துச்சுங்க, பாக்கி தசையா போச்சுல. 10 மாசத்துல 10 கிலோ ஆடாயிடுச்சுல. இப்ப உபரி 9 கிலோ என்ன? அது மண்ணு தாங்க. மண்ணை இலை தலையாக்கி அதை திங்க வச்சு ஆட்டை தசையாக்கி அதை ஆட்டை முழுங்க வச்சு நாம அதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 100 ஆடு முழுகிற புலி நம்ம ஷேர்ஸ் இருக்கிறாங்களே, 100 ஆடு முழுகிற புலிய. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, 100 ஆடு எப்ப முழுகிருப்பாங்க? 1/2 கிலோ, 1/4 கிலோ, 3/4 கிலோ, 200 கிராம், 50 கிராம், 100 கிராம் இப்படியாக சேர்த்து ஒரு ஆடு 10 கிலோன்னு வச்சா 100 கிலோவுக்கு 1000 கிலோ. 1000 ஆடு 1000 கிலோ 1000 கிலோ 1000 கிலோ இருக்காது. நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் நான் சொன்னது மிகப்படுத்தி சொல்றீங்களே, அது கொஞ்சம் சாப்பிட்டவங்க தான். என்ன யோசிக்காம சாப்பிட்டோம். இது எப்படி வந்துச்சு, என்ன ஆச்சு நண்பர்கள்? ஆக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இல்லாம இருந்த உன்னை நீ சொன்னது அட்ரஸ். You please give me your address. Dr. Amir Moideen, can you give me your proper address? Proper address means your name is Amir Moideen. Where is he now? Your reply will be, what will be your reply? I know him. What you can say that I am in your presence. I am here, I am in your presence. In my presence, what is here? This is the body of Amir Moideen. Body of Amir Moideen is here. I am asking you about Amir Moideen, where is he? You cannot give me your proper answer. Unless you hold a shaykh, you can never get it. ஒரு ஷாயப்படி கை பிடிக்காத வரைக்கும் சொந்த அட்ரஸ் தெரியாது, சொந்த ஊரே தெரியாது. நண்பர்கள், நாம டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றோம்? நேற்று கூட டாக்டர் பார்க்கும்போது என்ன சொல்றோம்? இந்த முழங்கால் இப்படி இருக்கு டாக்டர், கெண்டை இப்படி இருக்கு டாக்டர், ஷோல்டர் இப்படி இருக்கு டாக்டர். ஏன் ஷோல்டர்? மை ஷோல்டர், மை ஹெட், மை ஃபேஸ் சொல்ற மாதிரி இருந்தா டாக்டர். என் உடம்பெல்லாம் வலிக்குது, என் உடலெல்லாம் வலிக்குது. என்னுடைய உடலுங்கிறது பொசசிவ் இருக்கா இல்லைங்களா? இப்ப நான் வேற, என் உடல் வேற. ஏன் செருப்புன்னா நான் செருப்பா, ஏன் ஊடுன்னா நான் ஊடா, என் வயல்னா நான் வயலா, ஏன் உடல்னா நான் எப்படி உடலாவே? நான் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் தான். என்கிட்ட 3 வஸ்து இருக்குங்க. ஒண்ணு உடல், ஒண்ணு உள்ளம், ஒண்ணு உயிர். ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொன்னார், மேரா தன் நஹி மேரா தில் ஹை. இந்த உடம்பு தான் நான் ரொம்ப நாளா விளங்கி காலம் கழிச்சிருக்கேன். இந்த உடம்பு தான் நான் அயப்பட்டு சொல்லணும். நமக்கு இதானே இங்க சிந்தனையில வருது. நான் அப்படின்னு சொன்னா என்ன சிந்தனையில வருது? பாடி தான் சிந்தனையில வருது. அது நான் இல்லை. मेरी मई ये नुमाइश है दो जहान. तो महान சொன்னார், मेरी मई वो मई नहीं जो जहान कह रही है. எல்லாரும் அயம் நான் மை சொல்றாங்க. அந்த மை இல்லையே மை. ஏன் மை என்ன? இந்த சர்வ லோகங்களை காட்டிக் கொண்டிருக்கு. அது என்னுடைய மை. நான் நாம தெரியாம நாங்களும் உடம்புல போட்டு வீணா அலக்கழிச்சுக்கிட்டு நான் மேரா தன் நஹி மேரா தில் ஹை. ரொம்ப நாளா உடல் தான் நான் விளங்கினேன், அது இல்லைன்னு தெரிஞ்சு. அப்புறம் என்ன சரி உள்ளம் தான் நான் மெயின். உள்ளம் ஹார்ட் தானே மெயின், மனுஷன் ஜீவிக்கிறது ஹார்ட் மெயின். அதனால உள்ளம் தான் நான். மேரா தில் நஹி மேரி ஜான் ஹை. அப்புறம் விளங்கினேன் உள்ளமும் இல்லை, உயிர் தான் போடுறாங்க. உள்ளம் இருக்கு, உயிர் போயிடுச்சுன்னா அப்போ உயிர் தான் நான் விளங்கினேன். கடைசியில பார்த்தா அதுவும் நான் இல்லை, உயிரும் என்னுடையதாக இருக்கு. உடலும் என்னுடையது, உள்ளமும் என்னுடையது, உயிரும் என்னுடையது. இப்ப நான் யாரு? मेरी जान नहीं कोई और है. என் உயிரும் இல்லை, வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறான். அது அப்புறம் தான் தெரிஞ்சு. We have to search him. Unless you search, you cannot reach. Unless you reach, you cannot love and you cannot do anything. நண்பர்களே, நாம் எல்லாத்தையும் தேடணும், தன்னை தேடணும். அல்லாஹ் சொல்றோம், உன்னை தேடிப்பார். நீ யாரு என்னன்னு பார். இதுக்கு பேர் தான் தன்னை அறிதல். தன்னை தான் மனுஷன் அறியணுங்க. தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிந்தான். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு அரபியில் பழமா.
அது அலிநாயகன் சொன்னதா சொல்றாங்க, சில பேர் ஹதீஸ்ல சொல்றாங்க. எப்படியோ எல்லாரும் சொல்றாங்க தன்னை அறியணும். யாரு நான், எங்க இருந்து வந்தேன், நமக்கு தெரியுது ஏதாச்சும் அட்ரஸ், எங்க இருந்து வந்தேன் நண்பர்கள். இப்படி இருந்தா எப்படி? கொஞ்சமாக அப்ப ஆக ஒன்று விளங்கி, அல்லாஹ் தான் இலா. இலா என்று சொன்னால் தெய்வம். தெய்வ தன்மையை உடையவனுக்கு பேர் தான் தெய்வம். இப்ப தெய்வ தன்மைன்னா நம்மளுடைய உள்ளங்கள்ல என்ன உட்கார வச்சுட்டாங்க சமுதாயத்துல? தெய்வத்தன்மை. தெய்வத்தன்மைடா நாம் எல்லாரும் தொழுறோம்ல, அதை வாங்கி வாங்கி அடுக்கிறது. நாம ரமலான்ல நோம்பு வைக்கிறோம்ல, இதெல்லாம் வாங்கி வாங்கி கஜானாவோட ஒப்புறவன். நாம எல்லாம் குர்பானி கொடுக்குறோம்ல, இதெல்லாம் கபூல் செய்யறது. அப்ப தெய்வத்தன்மைன்னா நாம என்ன வணங்கிட்டோம்? நம்மள எல்லாம் வணங்க சொல்லி வணக்கங்களை மூட்டை கட்டுறாங்க, அவன் தெய்வம் வணங்கி இருக்கோம் இல்லைன்றான். ஒண்ணும் இல்லாத ஒன்றை இப்படி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற அவன் தெய்வம். நான் சொன்ன தெய்வத்தன்மை வேற, நீ புடிச்சுக்கிட்டு இருக்கிறது வேற. குர்ஆன்ல தெய்வத்தன்மை எது சொல்றாங்களா? இல்லாமல் இருந்த உன்னை கொண்டு வந்து வாழ வச்சு காட்டுறத. நீங்க சொல்லுங்க டாக்டர், வேற டாக்டர் நீங்க தான் உண்மை சொல்ல முடியும். இந்த மூச்சு உள்ள போறதுக்கு அல்லாஹ்வுடைய குவத் வேணுமே. பவர் குவத்னா சக்திங்க. மூச்சு உள்ள எடுக்கிறது பிடிக்கிறதுக்கு சக்தி வேணும். குவத்து யாருக்கு? நீ முட்டையில இருந்து வந்தா அன்பர்களே. தெய்வம் தெய்வம் சொன்னா பக்தர்கள் தோல்ல ஏறிக்கிட்டு ஆடுறதுக்கு பேர் தெய்வம் இல்லை. பக்தர்களை தான் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். அதெல்லாம் நான் தான் இப்ப நான் சுருக்கமா இன்னைக்கு சொல்ல இந்த பயான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நிற்கிறேன். இன்னைக்கு ஆரம்பிச்ச பயான் கொஞ்சம் வேற பக்கம் போயிட்டதுனால போனதுனால இது தப்பா? அல்ஹம்துலில்லாஹ் அதுலயும் நல்ல செய்திருக்காங்க, நல்ல விஷயங்கள், நல்ல ஞான விளக்கங்கள் கிடைச்சு. ஆக இன்னைக்கு ஒண்ணு உட்கார வச்சுங்க. அல்லாஹ் யாருங்க? இலா. அரபியில இலா என்ன? தெய்வம். தெய்வம் என்ன? தெய்வ தன்மை உடையவனுக்கு பேரு தெய்வம். அது அல்லாஹ் என்ன சொல்ற? தெய்வ தன்மை எனக்கு தான் சொந்தம், ஆகையினால் நான் தான் இலா. ஆகையினால நீ சொல்லு லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர யாரும் இலா இல்லைன்னு சொல்லு. அல்லாஹ்வை தவிர யாரும் தெய்வம் இல்லைன்னு சொல்லு. யாரு யாரு இல்லா இல்லைன்னு சொல்லணும், யார் யாரெல்லாம் தெய்வம் இல்லைன்னு சொல்லணும். ஒருத்தரை கேட்டேன், யாரு நீ தெய்வம் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லணும். எல்லாரும் கனிமாவை சொல்லுங்க. உருதுல சொன்னா என்ன சொல்லு? நஹி கோய் மாபூத் சிவாய் அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை. தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? வணக்கத்துக்கு பாத்திரமானவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. எல்லாரும் சொல்லுவோம். நான் சொன்னேன் யாரும் இல்லைன்னு whom you are rejecting. யாரையா ஒதுக்குற? லாயக் இல்லை, வணக்கத்துக்கு லாயக் இல்லைன்னு யாரு லாயக் இல்லைன்னு யாரும் இல்லைன்னு யாரு சொல்ற? கேள்வி வருமா வராதுங்களா? யாரும் வணக்கத்துக்கு லாயக் இல்லை அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லைன்னு யாரும் சொல்ற? அது ஒருத்தர் விளக்கம் சொன்னார். முஸ்லிம் அல்லாதார், முஸ்லிம் அல்லாதவர்கள் எதையெல்லாம் வணக்கத்துக்கு லாயக் என்று சொல்லுகிறார்களோ அவைகளை வணக்கத்துக்கு லாயக் இல்லைன்னு நான் சொல்றேன். நான் சொன்னேன், அப்ப நீ சொல்றது பார்த்தா எல்லாம் 100 200 தான் இருக்கும். மற்றவர்கள் எதை தெய்வம் என்று சொல்றார்களோ அதை நீ தெய்வம் இல்லை அல்லாஹ் தான் தெய்வம் என்று சொன்னா 100 200 தான் ஆச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும்போது அங்க வேற தெய்வமே இல்லை. இந்த விக்கிர ஆராதனை இருக்குல்ல, இது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துக்கு பின்னால். நூஹ் நபி காலத்துக்கு பிறகுதான் இந்த விக்கிர ஆராதனைகள் உலகத்தில் முளைச்சு. அதுக்கு முந்தைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வணக்கத்துக்கு பாத்திரவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை சொன்னாங்களா இல்ல? அவங்க யாரும் இல்லைன்னு சொல்லும்போது யாரை ரிஜெக்ட் பண்ணாங்க? அதாவது கலிமாவுடைய கோட்பாடு என்ன? அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கும், அரிசி குர்சு சொர்க்கம் நரகம் வானம் பூமி லவ் களம் மலை கடல் பாதாளம் மண்ணு ஜின்னு இன்சு மலக்கு எல்லாரும் அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அதில் யாருமே வணக்கத்துக்கு லாயக் இல்லை இல்லல்லா அல்லாஹ். இப்ப அது வரைக்கும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பாயிண்ட் உட்கார்ந்துருச்சு. என்ன உட்கார்ந்துருச்சு? அப்போ பிற மதஸ்தர்கள் அல்லது முஸ்லிம் அல்லாதவர்கள் எதையெல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிறார்களோ அவைகளை தெய்வம் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்பது அல்ல கலிமாவுடைய. அது எல்லாம் 100 200 தான் இருக்கு. சீனர்களுடைய தெய்வம், அவர்களுடைய தெய்வம், இவர்களுடைய தெய்வம், அவங்க தெய்வமா இதை கொண்டாடுறாங்க. அது பக்கம் நம்ம போக வேண்டியது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல வலா தசுபுல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றதை தெய்வமாக்கி கொண்டாடுகிறார்கள், அவர்களை பற்றி நீங்கள் அவர்களை பேச வேண்டாம், ஏச வேண்டாம். அல்லதீன யதுஊன மின் தூன், யதுஊனக்கு மேல யாபுது,
அல்லாவை தவிர மற்றவைகளை வணங்குகிறார்களே அவர்களை நீங்கள் ஏச வேண்டும். அவன் திருப்பி அல்லாவை திடீர் குர்ஆன் அவ்வளவு பரிசுத்தப்படுது. அசங்களுக்குள்ளால உட்காலா திட்டு உட்கால இவன் பாட்டு இவன் அம்மாவுக்கு பாட்டு வாங்கி வச்சது யாரு? இவன் தானே. இவன் அடுத்தவன சொல்ல போய் தானே வந்துச்சு. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தசுபுல்லதீனா யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரெல்லாம் எதை வணங்கினாலும் அவர்களை நீ ஏசாத பேசாத குறை சொல்ற. நீ அவங்க பேசிக்க போவாதையா. ஏன் அறியாமையினால ஃபயசுபுல்லாஹ், அவன் திருப்பி அல்லாஹ்வை திட்டிப்பான். அப்ப அல்லாஹ்வை திட்டி வாங்கி வச்சது நீயா? அதனால நான் அந்த பக்கம் அதுக்காக வர இல்லை. நான் பிரச்சனை என்ன சொல்றேன், சில முஸ்லிம்கள் அப்பார்கள் என்ன வழங்கி இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதார் எதை தெய்வம் சொல்கிறார்களோ அதை தெய்வம் இல்லைன்னு நாம சொல்றோம். இல்லை, அவர்கள் ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய வஸ்துகள் தான் தெய்வம் சொல்றாங்க. சூரியன், சந்திரன், மலைக்கடல், சில வஸ்துக்கள் சொல்றாங்க. பாக்கியதான் நமக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த கலிமாவுடைய விளக்கம் என்ன, அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் அதில் யாருமே தெய்வம் இல்லை. தெய்வம் இல்லைன்னு அர்த்தம், தெய்வ தன்மை உடையதே இல்லை. தெய்வ தன்மை என்ன, நீ அப்படி ஃபாலோ பண்ணாதான் அது உட்காரு. தெய்வ தன்மை என்ன, இல்லாமையில் இருந்து கொண்டு வந்து the one who is fulfilling all your needs, உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி. இரண்டொரு தேவைக்கு மட்டும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ரெண்டொரு தேவைக்கு மட்டும் சாக்கு போக்கு சொல்லவனாக கூடாது. இது ரொம்ப தாழ்ந்த தேவை. பாசிங் யூரின். If Allah refuse, இதுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், இந்த ஒரு தேவையை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன்னு சொன்னா you have to search another God. I am not educated, I am not qualified, I am not graduated. சும்மா பட்லர் மாதிரி ரெண்டு ஒரு வார்த்தை அடிச்சிரு டாக்டர், you have to excuse me. இல்லைங்க, அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவருக்கு பேரு இதா. விளங்கிட்டீங்களா? நான் சொன்னா அது தப்பா பண்ணுங்க. மூக்க சிந்தனம், மூக்க சிந்தனம் சமைக்கிற கை சிந்தனம். மூக்க பிடிக்கிறதுக்கு கை குப்பத்து வேணுமானாமா? சிந்தனத்துக்கு சிந்தனத்துக்கு குப்பத்து வேணுமானாமா? வேணும். இந்த ரெண்டு யாரு கொடுக்கணும்? கொடுக்கிறவன் யாரும் இல்லை. அப்படி இல்லல்ல வரணும். நீ வேற மாதிரி போயிட்டே இருக்கு. இப்ப இன்கேஸ் இஃப் ஹி ரெஃப்யூஸ், அல்லாஹ் வந்து ஆஹா திருட்டு போயில அயோக்கிய போயில உன்னுடைய உயர்ந்த தேவைகளை நான் பூர்த்தி செய்யணும், கண்ணியமான தேவைகளை நான் பூர்த்தி செய்யணும். இந்த மூக்க சிந்தன தேவை, ஒண்ணுக்கு இருக்கிற தேவை, இதெல்லாம் நான் டச் பண்ண மாட்டேன், நான் தொட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா யூ ஹேவ் டு சர்ச் another God. நீ வேற ஒரு தெய்வத்தை தேடியாகணும். அல்லாஹ் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்டா. எல்லா தேவையும் நான் பூர்த்தி செய்வேன், நீ வேற தெய்வத்தை தேடு. வேற யாருமே இல்லை தெய்வம். எல்லா தேவையும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறத கருத்து. இப்ப ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நான் முடிக்க இல்லைங்களா? அப்ப எல்லா தேவையும் அல்லாஹ் பூர்த்தி. டாக்டர் சார் இன்னைக்கு வந்திருக்கிற அந்த I suffered a lot. Whenever I go to toilet, because there are ladies, they are also able to understand English. And எல்லாமே நீ படிச்சு பிள்ளைகளா. Whenever I go to toilet, I go, Allah, oh my Lord, you please stay outside. You don't follow me. You don't come with me. Let me go inside, and I will complete my necessities. I will come back. After that, I will tell you. இப்படி நான் பல தடவை சொல்லிப்பேன். You know what he says? You are so innocent. If I stay outside, how can you go inside? When I am fulfilling all your needs, now you have to go inside. It is a necessity. I have to fulfill this necessity. இதையும் நான் தான் பூர்த்தி செய்யணும். அப்பாவி மனுஷனே வெளியில என்ன நிக்க சொல்லி நீ உள்ள போ பாக்குற, நான் தானே உன்னை தூக்கிட்டு போகணும். சரி, தூக்கி விட்டு உள்ள விட்டாச்சு. நீங்க சொல்லுங்க, டாய்லெட்டுக்குள்ள நம்மளை கொண்டு சேர்க்கிறவன் யாரும் இல்லை. ஐசா இல்ல போறப்போ நீ சிந்தா இது இல்லை. நீ லாயிலாக சொல்ல விளக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு சரி உள்ள கொண்டு விட்டாச்சு. இனிமே நீயாச்சும் வேலையை பாத்துக்க. அதுக்கு பிறகு வெளியில சேர்ந்துக்கிறேன்னு சொன்ன அல்லாஹ்
இவ என்ன சொல்லுவோம், தெய்வமே நடுப்புற கழுத்தாத்துட்டு போறீங்களே, அனைத்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம் ஒன்ன தவிர யாரும் இல்லைன்னா ஈமான் பண்ணேன். அப்படிதானே ஒரு நபி சொன்னாங்க. நீ கொண்டாந்து உள்ள விட்டு விட்டு இன்னுமே பாக்கி வேலையை நீயா பாத்துக்கணும் போறியே, இப்ப நான் எந்த தெய்வத்தை கூப்பிடுவாங்க? வருமா வராதுங்களா பிரச்சனை. அதனால அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், அல்லாஹ் சொன்னது நபி துவா மூலியமா இருக்கும். அது நபி துவா. உள்ள மலங்கடிச்சுட்டு வெளியில வந்தா என்ன துவா வரணும், ஓ ஃபுரானக ரொம்ப துவா பண்ணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி இது ஆவாஸ கூட சொல்லுது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப மின் அஸாபா. வெளியில வந்தவொடனே எப்படி புகழ சொல்றாங்க பெருமானார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி புகழ் அனைத்தும் அந்த அல்லாஹ்வுக்கு சொல்லணும். அவன் எப்படிப்பட்டவன், அஸஹப அன்னில் அஸா, நோவினை கொடுக்கக்கூடிய அந்த கழிவு பொருள் உள்ள தேங்க விடாம அதை வெளியாக்கி வச்சானே.